என்னப்பா விஜய் விஷால், அப்ப அந்த விஷயம் உண்மைதானா? நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல அது உண்மையா இருக்காது, ரூமர்ஸா இருக்கும், வெளியே சும்மா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க போல. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. வீட்டுக்குள்ள போய் தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்கு போல, வீட்டுக்குள்ள போய் தான் இந்த மாதிரி கண்டென்ட் உருவாயிட்டு இருக்கு நினைச்சா இல்ல வெளியே இருந்தே இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம கூட நம்ம பழைய வீடியோல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம், அந்த வீட்டுக்குள்ள ஜாக்லினுக்கும் விஜய் விஷாலுக்கும் செட் ஆகல. மேபி வெளியே இருந்தே ஏதோ பஞ்சாயத்து இருக்கு நான் நினைக்கிறேன். வெளியே ரூமர்ஸ் இருக்கு, ஆக்சுவலா வெளியே வந்து ரூமர்ஸ் இருக்கு, ஜாக்லினுக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு சண்டைலாம் நடந்திருக்கு போல. சம்திங் ஷூட்டிங்ல இல்ல ஏதாவது செட்டில் நடந்துச்சா என்னமோ தெரியல. ஏதோ சம்திங் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கு மாதிரியும், அந்த பிரச்சனைனால அவங்க ரெண்டு பேரும் பல நாட்கள பேசாம இருந்த மாதிரியும், இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு ரெண்டு பேரும் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு தான் ஏதோ மாமா மச்சான் ஃப்ரெண்ட்னு சொல்லி ரைட்டா பேசிட்டு இருக்காங்க. பட் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த வன்மங்கள் இருக்கு, அதை தான் அப்பப்போ டாஸ்க்ல காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சில இடங்களை என்னால பார்க்க முடிஞ்சு. ஓகேவா, அந்த சீசன் ஸ்டார்ட் ஆனா 3வது வாரத்துல இந்த விஷயங்களை என்னால பார்க்க முடிஞ்சு. பட் நான் அப்ப நினைச்சேன்னா இல்ல அது ரூமர்ஸா இருக்கும் நினைச்சு விட்டா, இல்ல அதுதான் உண்மை. வீட்டுக்குள்ள நேத்து நைட்டு விஜய் விஷால் அதை ஒத்துக்கிட்டாப்ல. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ நேத்துக்கான எபிசோட்ல கடைசியில் அப்படி பார்க்கும்போது அன்சிதா வந்து ஒரு விஷயத்தை சொல்லி தர்ஷிகா வெறுப்பேத்திட்டே இருந்திருப்பாங்க. என்னன்னா, கிராசரி டாஸ்க்ல ஜாக்லின் தான் போயிருக்கணும், ஜாக்லின் விஜய் விஷால் போனதா கரெக்டா இருந்திருக்கும். தேவையில்லாம தர்ஷிகா போயிட்டா. தர்ஷிகா அது தப்பு, தர்ஷிகா ஜாக்லின் தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல கடுப்பான நம்ம தர்ஷிகா என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க, ரூம்குள்ள போயிட்டு கடுப்பாய் படுக்க போயிருப்பாங்க. அப்படி போகும்போது இந்த இடத்துல விஜய் விஷால் லைட்டா டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவான் தெரியுமா, சரி வாங்க நம்ம பேசலாம், நீ சொல்லு அன்சிதா நீ என்ன பேசணும்னு நினைக்கிறேன் சொல்லுன்னு சொல்லி கேட்க போகும்போது அந்த இடத்துல அன்சிதா சொல்லிடுவாங்க, நான் எதுவுமே பேச விரும்பலப்பா, நான் எதுவுமே பேசல, சரியா என் மேலதான் தப்பு, நான் எதுவுமே பேச விரும்பலன்னு சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல ஆனந்தி ஒரு வகையை வன்மத்தை கேட்கறாங்க, பவித்ரா ஒரு வித வன்மத்தை வெளியே எடுக்கிறாங்க. ஓகேவா, இதுல பவித்ரானால தான் இந்த வன்மங்கள் வெளியே வருது. பவித்ரா சிம்பிளா கேட்டாங்க, என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு விஷால், நீ சொல்லு, இந்த வீட்டுல நீ பெருசா கோவப்பட மாட்டேங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்க, ஆனா ஏதாவது டாஸ்க்னு வந்தா மட்டும் ஜாக்லின் மேல மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு இதை காட்டுறல, அது எதுக்கு? ஜாக்லின் மேல உண்மையா உனக்கு கோவம் இருக்கா, இல்ல வேணும்னு இந்த கேமுக்காண்டி கோவம் காட்டுறே என்னன்னு தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் சொல்றான் விஜய் விஷால், வெளியே இருந்தே லைட்டா செட் ஆகாது, நான் அந்த ஷோக்குள்ள வரேன், ஜாக்லின் இந்த ஷோக்குள்ள வரேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு தெரிஞ்சோன்னே எங்க அம்மா சொன்ன விஷயம் என்னன்னா, பார்த்து போடா, ஜாக்லின் மட்டும் சண்டை போட்டுறாத, ஜாக்லின் மட்டும் தயவுசெய்து வாய் கொடுத்துறாத, எதுவுமே பண்ணிடாத, ஜாக்லின் மட்டும் பஞ்சாயத்து பண்ணிடாத, ஸோ பார்த்து இருந்துக்கோ, ஸோ அவகிட்ட கரெக்டா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லி தான் அனுப்புறாங்க. அதனால தான் நான் ஜாக்லின் பெருசா சண்டை போடாம கரெக்டா பேசிக்கிறேன், எல்லா இடத்துலயும் நல்லா நீட்டா இருந்துக்கிறேன், ஆனா டாஸ்க்னு வரும்போது நமக்கான கோவத்தை காட்டி தான் ஆகணும் மச்சான், ஸோ அதனால மட்டும் தான் இதை காட்டுறேன்னு சொல்லி விஜய் விஷால் சொல்றான். இங்க தான் எனக்கு அந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. அப்போ இவனுக்கும் ஜாக்லினுக்கும் வெளியே இருந்தே ஒரு பஞ்சாயத்து, அது அந்த பஞ்சாயத்து ஆக்சுவலா வித்தியாசமா சொன்னாங்க, அதனால அங்க சொல்ல முடியல, அது ஒரு வித்தியாசமான பஞ்சாயத்து, பயங்கரமான சண்டைன்னா சொன்னாங்க. ஸோ அந்த சண்டைகள் காரணமாக தான் வீட்டுல வந்து இவங்க ரெண்டு பேரும் பெருசா கனெக்ட் பண்ணிக்க மாட்டேங்காங்க. ஒரு டாஸ்க் வரும்போது எலியும் பூனை மாதிரி டப்பு, அதாவது நல்லா கவனிச்சுன்னா ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிப்பாங்க. விஷால் அதை எடுக்கலாம், விஷால் இதை பண்ணலாம், விஷால் ஜாக்லின் அதை பண்ணலாம், ஜாக்லின் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி நல்லா பேசிப்பாங்க. ஆனா டாஸ்க்னு உள்ள போன நல்லா கவனிச்சுன்னா ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தா, என்னடா வன்மத்திலே சுத்திட்டு இருக்கான்னு பார்த்தா வெளியே இருந்த பஞ்சாயத்தை தான் உள்ள காட்டிட்டு இருக்காங்க. இதுல அவங்க அம்மா சொல்லி வேற அனுப்பியிருக்காங்க, ஏய் உள்ள போய் சண்டை போட்டுறாதரா, பார்த்து இருந்து கூட தயவுசெய்து சண்டை போட்டுறாதான்னு சொல்லி தான் அனுப்பி இருந்திருப்பாங்க போல. இந்த இடத்துல எல்லாரும் கேட்கறாங்க, அப்போ உனக்கு கோவமே வராதா, யாரும் பவித்ரா தான் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க, உனக்கு கோவமே வராதா, ஏன் உனக்கு கோவம் வர மாட்டேங்குது அப்படிங்கும்போது எங்க அண்ணன் ஒரு டயலாக் விடுறாப்ல, கோவம்லாம் எனக்கு பயங்கரமா வரும், எனக்கு கோவம் வந்துச்சு நான் வெறிகொண்டு வரும், அவ்வளவுதான் அடிச்சு வீசிடுவேன், ஆனா எங்க வீட்டுல திருப்பி சொல்லி அனுப்பியிருக்காங்க, கோவப்பட்டா என் மூஞ்சி சரி இருக்காதான், நம்மளாம் கோவப்பட்டா நம்ம மூஞ்சி ஒரு மாதிரி மாறும் தெரியுமா, அப்ப வெளியிருந்து பாக்குற மக்கள் வந்து சீன்னு சொல்லிட்டு போயிருவாங்களா, அதனால எங்க வீட்டுல சொல்லியிருந்தாங்க கோவப்படக்கூடாதுன்னு, அதனால நான் கோவப்பட மாட்டேங்கிறேன் எங்க அண்ணன் சொல்றானே. இது என்ன புது உருட்டா இருக்கு, முதல் உருட்டை கூட வெளியே ரூமர்ஸ் இருந்து இதை கேட்டுக்கலாம். உனக்கு கோவம் வராதது காரணம் என்னன்னா, கேமரால வந்து உன் மூஞ்சி வித்தியாசமா தெரியும், மக்கள் வெளியே இருந்து பார்த்துட்டு ஐயே சீன்னு சொல்லிடுவாங்கண்ணா, இப்ப மட்டும் என்ன பிடிச்சு போட்டு மாத்திட்டு இருக்கான்னு பாத்தியா, இல்லையே இப்பமா அதுமே அட்டி மேல அட்டியெல்லாம் விழுந்துட்டு இருக்கு, இல்ல இவருக்கான மூஞ்சை வந்து கோவமா வச்சாதான் வெளியே மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, இல்லன்னா சப்போர்ட்டை போட்டு குமிச்சிருவாங்களா, ஏனே நீ போட்டு சும்மா சொல்லுனே, ஓப்பனா சொல்லு, எனக்கு கோவம் வராது, அப்படியே கோவம் வந்தாலும் டம்மி பாபா கோவம் மாதிரி லைட்டா இருட்டுன்னு வரும், அப்படி இருட்டுன்னு உள்ள பேருன்னு சொல்லு, அதை விட்டு நான் போட்டு மழுப்பிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் போட்டு ஒரே மழுப்பல் நண்பர்களே, எப்படி சொல்ல என்னத்த சொல்லன்னு சொல்லி தெரியாம போட்டு மழுப்பிட்டு இருக்காப்ல. இதுல இந்த கிராசரி டாஸ்க் மேட்டரை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த மேட்டரை பேசும்போது எங்க அக்கா ஆனந்தி அக்கா எப்பவும் போல நைட் ஆனா யார் மேல வன்மத்தை காட்டலன்னா எங்க அக்காவுக்கு தூக்கம் வராதுல, அந்த வகையில ரெண்டு பேர் மேல வன்மத்தை காட்டுறாங்க. ஒன்னு ஜாக்லின் மேல, ரெண்டாவது என்ன முத்துக்குமரன் மேல. முத்துக்குமரன் மேல என்ன சொல்றாங்கன்னா,
அந்த கிராசரிஸ் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரன் கரெக்டாக தான் பண்ணான். போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி எனக்கு தெரிஞ்சு அவன் கரெக்டாக தான் பண்ணான். பட் இந்த வாரம் ஒரே ஒரு இடத்துல லைட்டாக மிஸ் பண்ணியிருப்பான். அது இவங்க கணக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு தான் டக்கு டக்கு டக்குன்னு எழுதிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக மிஸ் ஆகி ஒரு 200 பாயிண்ட் எவ்வளோ கூட வந்திருக்கேன் நினைக்கிறேன். அந்த ஓப்பனாக சொல்லிட்டான், அந்த இடத்துல மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி. இதுக்கு எங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அடுத்த வாரம் நம்ம இதை மாற்றி பார்க்கணும், ஒரு வித்தியாசமாக சொல்லி பார்க்கலாம். முத்து வந்து போன வாரம் நல்லா பண்ணாப்பல, இந்த வாரம் கொஞ்சம் சரியில்லை, டக்கு டக்குன்னு அவரால் எழுத முடியல. ஸோ வரப்போகிற வாரம் நம்ம என்ன பண்ணோம், புதுசாக பண்ணுறோம், இந்த கணக்கை வந்து இங்கிருந்து நம்ம கொடுக்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம், எழுதுறது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் அக்கா பயங்கரமாக பேசுகிறாங்க. எங்கள் அக்கா கிட்ட ஒன்று கேட்கணும், நீ பேசினே இருக்கே தவிர ஒரு டாஸ்க் எல்லாம் போக மாட்டேன், எதுக்குக்கா, என்ன டாஸ்க் நீ போவ, ஃபைனலாக என்ன டாஸ்க்கு போகலான் இருக்கு, எனக்கு அது மட்டும் சொல்ல. ஃபைனலாக பிக் பாஸ் வீட்டில் வந்தேன்னா இந்த ஒரு டாஸ்க்கை தரமாக பண்ணுறதுக்காண்டி இறங்கி போவேன்னு எந்த டாஸ்க்கு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நீ வந்து இந்த வாரம் எண்டில் எவிக்ஷன் ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமாக டாஸ்க் மாதிரி வைக்க போகிறாங்க. அந்த டாஸ்க்கில் ஆடி வின் பண்ணி எங்கள் அக்கா வீட்டை விட்டு வெளியே போக போகிறான்னு எனக்கு தோணுது நண்பர்களே. ஏன்னா அந்த லெவலுக்கு கேவலமான பர்ஃபார்மன்ஸ், வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க்ல போய் கலந்துக்கிறது இல்லை, ஒரு இளவே உருப்படியாக பண்ணுறது இல்லை. ஆனால் குறைய மட்டும் எங்கள் அக்கா 20 பாடிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் முத்து மேலே குறைபாடியாச்சு. அடுத்த வாரம் நம்ம மாற்றி பார்க்கணும், கணக்குகளை வித்தியாசமாக கொடுப்போம், வித்தியாசமாக கையாண்டாதான் நமக்கு வித்தியாசமாக வரும்னு சொல்லி எங்கள் அக்கா பேசிட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா ஏதாவது வித்தியாசமான முறையை டாஸ்க்கை வச்சு வெளியெடுங்கடா எப்பா, மிட் வீக் எக்ஷன் இருந்துச்சுன்னா எங்கள் அக்காவை மொதத்துக்கு வெளியே போட்டிங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்படி ஏதாவது பண்ணுங்கடா, முடிஞ்சா பார்க்க முடியலடா. இதில் ஜாக்லின் மேலே ஒரு வன்மத்தை காட்டுறாங்கன்னா இவங்க என்ன எல்லாம் ஜாக்லின் ஜாக்லின் சொல்லிட்டே இருக்காங்க. ஜாக்லின் மேலே இந்த பொருட்கள் தான் எடுக்க முடியும், கிராசரி டாஸ்க்னா இவ்வளோ தான் எடுக்க முடியுங்க. ஜாக்லின் ஜாக்லின் ஜாக்லினுமே நிறைய இடங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாக்லின் மட்டும் என்ன கரெக்டாக இருக்காங்களா என்ன, அவங்களுமே ஒரு கேங்காக இருந்துட்டு ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ கேங்காக சேர்ந்து ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணி இது பண்ணால் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா, அப்போல்லாம் பண்ண முடியாது. ஜாக்லினும் அப்படித்தான், அவங்க பார்த்தீங்களா என்ன நாமினேட் பண்ணல. இப்போ அவங்களுக்கு என்ன வருத்தம்னா ஜாக்லின் வந்து அந்த ஆனந்தியை கூட்டி நாமினேஷன் பண்ணிட்டாங்களாப்பா, அதுதான் வருத்தம். அந்த வருத்தத்தை ஆக்சுவலாக எப்படி காட்டன்னு தெரியாமல் இப்படி சுற்றி வளைச்சி வந்து 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 கடைசியில் என்ன இப்படி சொல்லி நாமினேட் பண்ணிட்டா, அவன் என்ன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மொத்தத்தில் எங்கள் அக்கா இந்த வீட்டில் எதுக்கு வந்தோம், அந்த வீட்டில் என்ன பண்ணுறோம், எதுவுமே இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா எங்க அக்காவுக்கு இருக்க ஒரே ஒரு ஐடென்டிட்டி என்ன தெரியுமா, நான் வந்து 10 வகையா மண்டையை கழுவுனேன் சார், சில நேரங்களில் சரிச்சு வச்சு கழுவேன் சார், சில நேரங்களில் நேரம் நிப்பாட்டி விட்டு கழுவேன் சார், சில நேரங்களில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தடவி கொடுத்து கழுவேன் சார் சொல்லிட்டு 10 வகையா அந்த வீட்டுக்குள்ள மண்டையை கழுவிருக்கேன் சார் சொல்லி எங்க அக்கா சொல்லலாம். அந்த மாதிரி இந்த வீட்டுல கலர் கலரா மண்டையை கழுவுறாங்களே தவிர ஒரு அளவு கண்டென்ட் உருப்படியா பண்ணல. இதுல விஷால் பேசுறான், எம்மா 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 என்ன அம்மா, அந்த மாதிரி தான் இருக்கு சத்தியமா ப்ரோ. எனக்கு அவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது அவனும் அவன் மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கான். அவன் தான் அந்த சீசனோட வின்னர், அவன் தான் அந்த சீசன்ல இருக்க ஒரு எப்படி சொல்ல மன்மத கூ அப்படின்ற மாதிரி, அதான் மன்மத கோழி குஞ்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ யோசிச்சு வச்சிருக்கான் அவன். அதனாலதான் அவன் வந்து பயங்கரமா அவனை எப்பவுமே பெருமை பெத்திக்கிறான். இந்த சொன்ன மாதிரி தான் தற்பெருமை தற்குறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே சும்மா சும்மா அவனை பத்தி ஒரு மாதிரி பெருமையா பேசுகிறான். எனக்கு கோவம் வரும், என்னோட கோவத்தை நீங்க பார்த்தது இல்ல, சாச்சனா கிட்ட என்னோட கோவத்தை காட்டியிருக்கேன். சாச்சனா டக்குன்னு கத்தி விட்டேன், அவனோட கோவம் என்னவா தெரியுமா, இந்த பொம்மை டாஸ்க் அப்போ சாச்சனா வந்து ஒரு இடத்துல போயிட்டு விஷால் நான் பொம்மையை கொடு, முத்தனை பொம்மையை கொடு நான் கடந்து கத்திட்டு இருந்திருப்பால, அந்த இடத்துல சொல்லியிருப்பான் ஏய் சும்மாருமா அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுதான் அவனுக்கான கோமா, உங்களுக்கு புரியுதா, அவனுக்கான கோம் ஏய் சும்மாருமா, இதுதான் அவனுக்கான கோம். ஏண்டா அங்கிட்டு ஒருத்தன் ரயான்னு ஒருத்தன் நீங்க எல்லாம் மொத்தமா இருக்குமோ ஆப்போசிட் பண்ணி தெம்பா நின்று பேசலாம் தெரியுமா, அதுதான் கோபம், அதுதான் வீரம். உன் கிட்ட இருந்து வர்றது ஒரு இலவும் கிடையாது. நீ கண்டென்ட் கோவப்பட சொன்னாலும் உனக்கு கோவப்பட தெரியல. கடைசி அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ ஒரு பிராங்க் பண்ணல, அப்ப அந்த பிராங்க் அப்போ கூட ராணுவ கடந்து தனியா கத்திட்டு இருக்கும்போது இவன் கத்துறங்க பேர்ல காமெடி பண்ணிப்பான் அப்படின்ட்டு காமெடி தான் பண்ணிருப்பான். இவன் உட்கார்ந்து பேசுவேன், எனக்கு சிரிப்பு தான் ஒரு நண்பர்கள், எப்படி சிரிப்பு தான் வருது. பட் எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டு கிளாரிட்டி, வெளியே இருந்தே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அந்த பிரச்சனை வெளிப்பாடாதான் வீட்டுக்கு வெளியே ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சேனலும் தெளிவா அந்த மாதிரி பிரச்சனையா இருக்க ஆட்களை மட்டும் தான் எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. அந்த மூலக்கோளாறு உள்ள சிவா மாதிரி ஆட்களை எடுத்து போட்டு தான் சீசன் எடுத்துறாங்க. ஒன்னு சொல்றேன், இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு, முன்னாடியே இந்த சண்டை உங்களுக்கு தெரியுமானா கமெண்ட போட்டு பாக்க எடுத்து பார்க்கலாம்.